ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ஒரு கப் இட்லி மாவு, ஒரு கப் தேங்காவை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக 10 நிமிஷம் போல தான் ஆகும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவும், அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எந்த கப்பில் இட்லி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திங்கன்னா அளவு வந்து சரியாக இருக்கும். இட்லி மாவு வந்து அன்னைக்கு அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை புளிச்ச மாவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம எந்த கப்பில் தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அளவு வந்து சரியாக இருக்கும். நமக்கு நல்லா திக்கான தேங்காய் பாலாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது சக்கையில் இருக்கிற தேங்காய் பால் சுத்தமாக கீழே இறங்கும். பாருங்கள், இப்போ தேங்காய் பாலை வடித்து எடுத்தாச்சு. இது கூட அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 1.5 கப் தேங்காய் பாலுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை அளவு வந்து சரியாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நிறுத்திடுங்க. தேங்காய் பால் நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிப்பு குறைவாக இருந்துச்சுனாலும் மீதம் இருக்கிறத சேர்த்துடலாம். இப்போ இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பாலை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு குறைவாக இருந்துச்சுனாலும் மீதி இருக்கிற சர்க்கரையை உள்ளே சேர்த்துடுங்க. அவ்வளோதான், இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கிற போது நமக்கு ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சேர்க்கிறோம். உப்பு சேர்க்காத இட்லி மாவு அப்படிங்கிறதுனால சேர்த்துருக்கேன். இதே உப்பு சேர்த்த இட்லி மாவாக இருந்துச்சுன்னா இது எதுவும் சேர்க்க வேண்டாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆப்பா சோடா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இட்லி மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். ஒருவேளை இணக்கமாக இருக்கிற இட்லி மாவாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா திக்காயிடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்தளவுக்கு மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். அவ்வளோதான், இப்போ இட்லி மாவை நல்லா கலந்தாச்சு. அடுத்தது இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இட்லி மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உள்ளே சேர்த்துடலாம். ரொம்பவே பெருசாக உருட்டி சேர்த்துடாதீங்க, இது பொரிஞ்சு டபுள் மடங்காய் வரும். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இது மாதிரி எண்ணெய் வந்து ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கார் மாறிடும், உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது. இது மாதிரி நம்ம எண்ணெயில் பொரிச்சியும் செய்யலாம். இல்லை உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா பணியாரக்கல்லில் சின்ன சின்ன பணியாரமாக விட்டும் செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இது மாதிரி புளிச்ச இட்லி மாவை எண்ணெயில் விடும்போது எண்ணெய் குடிக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். பயப்படாமல் செய்யலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது, ரொம்பவே சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம இட்லி தோசை மட்டும் செஞ்சு கொடுக்காம இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், மாவு உள்ளே சேர்த்ததும் உடனே திருப்பி விட்டுறாதுங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமானதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. பபிள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே பொரித்து தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலோடு சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லா மாவையுமே பொரித்து எடுத்தாச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலோட ஒன்றா சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா எடுத்து பரிமாற வேண்டியது தான். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான பால் பணியாரம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு நம்ம தனியாக மாவு அரைச்சி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ரெகுலராக நம்ம அரைக்கிற இட்லி தோசை மாவுலேயே செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் பால் பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.